Good evening everyone. ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹெக்ஸாகோனல் அண்டு ஃபேஸ் சென்டர்டு கியூபிக் அரேஞ்ச்மெண்ட். ஸோ அதுக்கு முன்னாடி நேற்று என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா பேக்கிங் எஃபிஷியன்சி இன் பாடி சென்டர்ட் கியூபிக் அரேஞ்ச்மெண்ட் பார்த்துருப்போம். அதோட கண்டினியூஷன் தான் இது. பேக்கிங் எஃபிஷியன்சி இன் ஃபேஸ் சென்டர்ட் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது, அது லேட்டராக பார்க்கலாம் ரைட்டா. ஸோ இன்றைக்கி ஹெக்ஸாகோனல் அண்ட் ஃபேஸ் சென்டர்டு கியூபிக் அரேஞ்ச்மெண்ட்டோட ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ரைட்டா. ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்மேஷன் ஆஃப் ஃபஸ்ட் லேயர் அப்படிம்பாங்க. ஒடின் பை ஃபார்மேஷன் ஆஃப் ஃபஸ்ட் லேயர் தான் ஃபஸ்ட் லேயர். ஸோ இந்த லேயரை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா, நான் இதை ஏன்னு எடுத்துக்கிறேன். ஃபார்மேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் லேயர் ஏன்னு எடுத்துக்கிறேன். அப்போ கண்டிப்பாக இதுதான் செகண்ட் லேயர். இதை நான் என்னென்னு எடுத்துக்கணும் அப்படின்னா பின்னு எடுத்துக்கணும். ஏன் சார் பின்னு எடுத்துக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லேயருக்கு கீழேயே அதே இடத்துல இருந்துச்சுன்னா அதே நான் ஏன்னு சொல்லலாம். ஆனால் இங்கே என்ன இல்லை, கீழேயே இல்லை. அப்போ ஒரு இடம் முன்னாடி இருக்கு ரைட்டா. அதாவது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிரஸ் பண்ண ஈஸியாக சொல்லணுங்க சார் அப்படின்னா, இந்த செகண்ட் லேயர் இஸ் ஃபிட் இன்டு த டிப்ரெஷன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் லேயர்னு ஒரு வார்த்தை ஒருத்தருப்போம். அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இதுதான் ஃபர்ஸ்ட் லேயர்ல இருக்கக்கூடிய டிப்ரெஷன். இதான ஒரு பள்ளம் இருக்கா, இந்த கேப்பு. அப்போ இந்த கேப்புக்குள்ள தான் எங்க இருக்கு அப்படின்னா செகண்ட் லேயர் இருக்கு. இங்க மட்டும் இல்லை, இங்கேயும் அப்படிதான். இந்த ரெண்டு லேயருக்கு நடுவில் டிப்ரெஷன்ல இந்த லேயர் இருக்கு. இந்த ரெண்டு லேயருக்கு டிப்ரெஷன்ல இதா இருக்கு. ஸோ இதுதான் செகண்ட் லேயர். இது புரியுதா? அப்போ ஃபார்மேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் லேயர்னா இதான் ஃபர்ஸ்ட் லேயர். செகண்ட் லேயர்னு சொல்றப்போ இது செகண்ட் லேயர். செகண்ட் லேயர்னா அடுத்த லைன் ரைட்டா. ஒரு செகண்ட் லேயர் வரப்போகுது. ஒரு செகண்ட் லேயர்னா நான் இதை ஒரு ஷீட்டா எடுத்துக்கிறேன். இதுக்கு மேலே வச்சா அதுவும் என்னது, அதுவும் செகண்ட் லேயர் தான். ஸோ அதை ஃபுல்லாக என்ன செய்வோம் அப்படின்னா தனித்தனியாக இப்போ நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதில் கேப்ஸ் இருக்கு அப்படிதானே. ஒடிவன் பை கேப்ஸ். கேப்ஸ்ன்னு சொல்லாம இங்க நான் ஒரு வார்த்தை யூஸ் பண்றேன். அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா வாய்ட்ஸ். வாய்ட்ஸ் அப்படின்னா ஸ்பேஸ்ன்னு அர்த்தம். நல்லா கவனிச்சுக்கோங்க. Two types of voids is there. Two types of voids is there. First voidsக்கு பேர் என்ன அப்படின்னா tetrahedral voids. tetrahedral voids. செகண்டுக்கு பேர் என்ன அப்படின்னா octahedral voids. very 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 important question. difference between tetrahedral and octahedral voids. நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் இந்த இடத்த ஃபோக்கஸ் பண்றேன். இந்த இடம் தெரியுதா? இந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணா இப்படி இருக்கு. அப்வர்டு ட்ரையாங்கிள் இப்படி இருக்கு இருக்கா. இந்த கேப்பு, இந்த கேப்பு, இந்த கேப்பு, இந்த பிங்க் கலர் இருக்கிறது ஃபுல்லா அப்வர்டு கேப் இருக்கும். அதே இது இந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணுங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னா இன்வெர்டட் ட்ரையாங்கிள் இருக்கா. அதே ட்ரையாங்கிள் எப்படி இருக்கு, இன்வெர்டட் ட்ரையாங்கிளா இருக்கு இருக்கா. ஸோ அப்போ இந்த டாப்ல இருக்கக்கூடிய கேப்ஸ் ஃபுல்லா, அதாவது இந்த கேப்ஸ் பிங்க் கலர்ல இருக்கக்கூடிய கேப்ஸுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ். பிங்க் கலர்ல இருக்கக்கூடிய கேப்ஸுக்கு பேர் என்ன அப்படின்னா டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ். இதான் டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ். டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ் அப்படிங்கிறது என்னங்கிறத நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன் ரைட்டா. டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ் நான் நல்லா கவனிச்சுக்கோங்க ரைட்டா. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆக்டாஹெட்ரல் வாய்ட்ஸ். ஆக்டாஹெட்ரல் வாய்ட்ஸ் ரைட்டா. அப்ப டெட்ராஹெட்ரல்ல நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா அப்பெக்ஸ் பாயிண்டிங் அப்வர்ட்ஸ்னு ஒரு வார்த்தை எழுதிக்கணும். அப்பெக்ஸ் பாயிண்டிங் அப்வர்ட்ஸ். அப்பெக்ஸ் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா இந்த ஷார்ப்பா இருக்கக்கூடிய பார்ட் மேல நோக்கி இருக்கா. இங்க ஃபுல்லா மேல தானே ட்ரையாங்கிள் இருக்கு. அப்ப அப்பெக்ஸ் பாயிண்டிங் அப்வர்ட்ஸ்க்கு பேரு டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ். இதே இது அப்பெக்ஸ் பாயிண்டிங் டவுன்வர்டுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆக்டாஹெட்ரல் வாய்ட்ஸ். அப்ப இங்க ஒரு வார்த்தை எழுதணும். என்ன எழுதணும்? அப்பெக்ஸ் பாயிண்டிங் டவுன்வர்ட்ஸ். அப்பெக்ஸ் பாயிண்டிங் டவுன்வர்ட்ஸ். இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஆக்டாஹெட்ரல் வாய்ட்ஸ். இது புரியுதா ரைட்? சரி, இது ஓகே சார். இது நீங்க இந்த டயக்ராம்ல இருந்து இந்த ரெண்டு வார்த்தை சொல்லிருக்கீங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு டெட்ராஹெட்ரல்னா என்ன, ஆக்டாஹெட்ரல் என்ன, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் டெட்ராஹெட்ரல் அண்ட் ஆக்டாஹெட்ரல் வாய்ட்ஸ் கேட்பாங்க. நல்லா கவனிங்க. இது இப்போ ஒரு லேயரா எடுத்துக்கிறேன். ஏ பி சேர்ந்தது ஒரு லேயர், ஃபர்ஸ்ட் லேயர். இப்போ நான் இதுக்கு மேலே ஒரு லேயர் என்ன செய்ய போறேன் அப்படின்னா ஃபிட் பண்ண போறேன். இதுக்கு மேலே ஒரு லேயர். நல்லா கவனிங்க. அப்போ இதுக்கு மேலே ஒரு லேயர் அப்படின்னு சொல்றப்போ இதுதான் செகண்ட் லேயர். இது இங்க ஃபிட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இங்க ஒரு செகண்ட் லேயரை ஃபிட் பண்றேன். அப்ப இங்க அந்த செகண்ட் லேயர்ல இங்க ஒண்ணு ஃபிட் பண்றேன். அப்ப நல்லா கவனிங்க. இங்க ஆட்டம்ஸ் அரேஞ்ச் ஆயிட்டே போகும். அதே மாதிரி இங்க ஆட்டம்ஸ் அரேஞ்ச் ஆயிட்டே போகும். இப்போ இந்த டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணிப்போம். இந்த டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ் இதை ஃபோக்கஸ் பண்ணிப்போம். இதை சுத்தி எத்தனை ஸ்பியர் இருக்குன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் லேயர்ல யாரெல்லாம் இருக்கா, இது ஒன்னா. ஃபர்ஸ்ட் லேயர்ல யாரெல்லாம் இருப்பா அப்படின்னா இது ஒன்று. அதாவது இந்த கேப்பை அட்டாச் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்பியர் யாருன்னா இந்த கேப்ல இந்த ஸ்பியர் ஒன்று இருக்கு, இந்த கேப்ல இந்த ஸ்பியர் ஒன்று இருக்கு, இந்த கேப்ல இந்த ஸ்பியர் ஒன்று இருக்கு. இந்த கேப், இந்த பிங்க் கலரை ஃபோக்கஸ் பண்ற இதுல 3 பேர் இருக்காங்க. இந்த 3 எந்த லேயர்ல இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் லேயர்ல இருக்கு. சார் ஃபர்ஸ்ட் லேயர்னா என்ன அப்படின்னா இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் ஃபர்ஸ்ட் லேயர்.
இந்த மேலே ஒரு 3 சர்க்கிள் போட்டிருக்கிறது மேலே வைக்கிறது. இதான் இந்த 3 சர்க்கிள் போட்டிருக்கிறது எங்க மேலே வைக்கிறது. அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போ இது 1 2 3. அப்போ டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ் அப்படின்னு சொல்றப்போ 3 in lower layer, 3 in the first layer, 3 in the first layer. அதே செகண்ட் லேயர்ல பாருங்க, ஒரு ஆட்டம் ஃபுல்லா என்ன பண்ணிருக்கு, அந்த டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸை கவர் பண்ணிட்டா. ஒரு ஆட்டம், நான் டயராம் வந்து நான் டாப் லெஃப்ட்ல போடுறேன். இந்த டயராம் வந்து 3D டயராம் உங்க புக்ல இருக்கும், அதை நான் டாப் லெஃப்ட்ல போடுறேன். அதுல வந்து நீங்க வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். அப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் லேயர்ல 3 ஆட்டம்ஸ் இருக்கு. செகண்ட் லேயர்ல இதுதான், இது மொத்தமா சேர்ந்தது தான் செகண்ட் லேயர். இது ஃபுல்லா அந்த கேப்பை வந்து என்ன செஞ்சுட்டு கம்ப்ளீட் ஆயிட்டா. அப்போ 1 இந்த எந்த லேயர் அப்படின்னா செகண்ட் லேயர். அப்போ டோட்டலா how many atoms are there in tetrahedral voids? Around the tetrahedral voids there are 4 spheres. What are they? 3 in the first layer. 3 na yaru 1 2 3 and 1 in the second layer. Hence I am termed this voids as tetrahedral voids. Voids அப்படினா வேற ஒண்ணும் இல்ல, ஸ்பேஸ். இப்போ புரியுதா? அப்ப tetrahedral voids na now I will be proceeding with the second thing called octahedral voids. அப்ப octahedral voids க்கு இதான் எக்ஸாம்பிள். இந்த இருக்கா, இதுதான் octahedral voids கான எக்ஸாம்பிள். இந்த டயராம் இப்படி வராது, ஜஸ்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அப்ப இந்த ஆட்டமை ஷேட் பண்ணிக்கிட்டோம். இதுதான் டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ். இதுக்கு ஆக்டாஹெட்ரல், இது சரி, இது டெட்ராஹெட்ரல், இது என்னது ஆக்டாஹெட்ரல். புரியுதா? அப்ப இதுதான் ஆக்டாஹெட்ரல் வாய்ட்ஸ். நல்லா கவனிங்க. இந்த ஆக்டாஹெட்ரல் வாய்ட்ஸ்ல யாரெல்லாம் கான்டாக்ட்ல இருப்பா அப்படின்னா இந்த ஆட்டத்தை சுத்தி யாரெல்லாம் இருப்பா நல்லா கவனிச்சுக்கோங்க. 1 2, இது 1, இது 2, இது 3. ஓகே தானே? 1 2 3. இந்த 1ங்கிறது இந்த பிங்க் கலருக்கு போட்டிருக்கேன். அகைன் டாப் லேயர் செகண்ட் லேயர்ல யாரெல்லாம் இருப்பா, இந்த ஆட்டம் 1, இது 1 2, இது 1 3. அப்போ டோட்டலா ஆக்டாஹெட்ரல் வாய்ட்ஸ்ங்கிறப்போ மொத்தம் how many voids is there அப்படின்னா, how many spheres is there அப்படின்னா டோட்டலி 6. 3 in the first layer, 3 in the first layer, again 3 in the எந்த லேயர், செகண்ட் லேயர். சார் இது எப்படி சொல்றீங்க? மறுபடியும் சொல்றேன். இந்த கேப்பை பார்த்துக்கோங்க. உங்க புக்ல நான் டயக்ராம ரைட் கார்னர்ல உங்களுக்கு நான் பிளேஸ் பண்றேன், பார்த்துக்கோங்க. இந்த கேப்பை நான் ஃபோக்கஸ் பண்றேன். அப்ப இந்த கேப்பை ஃபோக்கஸ் பண்ணா எந்த ஆட்டம்ஸ் எல்லாம் இந்த கேப்ல அட்டாச் ஆயிருக்கு? ஃபர்ஸ்ட் லேயர்ல இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் யாரு? 1 2 3. செகண்ட் லேயர்ல யாரெல்லாம் இருக்கா? இந்த ஆட்டம் 4, இது 1 5, இது 1 6. அப்போ டோட்டலா 6 ஸ்பியர்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதுதான் என்ன லேயர் அப்படின்னா ஆக்டாஹெட்ரல் வாய்ட்ஸ். அப்போ டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ்னா டோட்டலி இந்த இந்த 4த்தையும் ஜாயின் பண்ணா சென்டர் ஆஃப் திஸ் 4 வாய்ட்ஸ் ஆர் ஜாயின்ட் எ டெட்ராஹெட்ரன் இஸ் ஃபார்ம்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 4 ஸ்பியரோட சென்டரை ஜாயின் பண்ணா எனக்கு ஒரு டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். இந்த 6 ஸ்பியரோட சென்டரை ஜாயின் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? octahedral voids கான ஸ்ட்ரக்சர் இருக்கும். Have you understood? So very very important question. tetrahedral and octahedral voids நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த முந்தின பேஜ்ல பேஜ் நம்பர் 189ல பிரவுன் கலர்ல x ன்னு கொடுத்திருப்பாங்க. அந்த பிரவுன் கலர்ல x க்கு கிட்ட tetrahedral voids upwards pointing upwards ன்னு எழுதிக்கோங்க. அதே இது கிரீன் கலர்ல ஒய்ன்னு கொடுத்துருப்பாங்க. கிரீன் கலர்ல ஒய் அகிட்ட ஆக்டாஹெட்ரல் வாய்ட்ஸ் அப்பெக்ஸ் பாயிண்டிங் டவுன்வர்ட்ஸ்னு எழுதிக்கோங்க. அடுத்த பேஜ்ல நான் சொன்ன டயக்ராம் இருக்கும், அதையும் நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா லெஃப்ட் டாப்ல போடுறேன். அப்போ டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ்னா 3 in the first layer and 1 in the second layer. ஆக்டாஹெட்ரல் வாய்ட்ஸ்னா 3 in the first layer and 3 in the second layer. ஓகே தானே? So page number 190, difference between tetrahedral and octahedral voids. Very 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 important question. ரைட்டா? So when a sphere of a second layer, நம்ம அத பார்த்தோம். செகண்ட் லேயர் இஸ் above the voids in the first layer. அப்படினா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ் வந்து கிடைச்சிரும். அதே ஆக்டாஹெட்ரல் வாய்ட்ஸ்க்கு ஸ்பியர் ஆஃப் தி செகண்ட் லேயர் partially covers the void in the first layer. அப்படினா என்ன அர்த்தம்? பாதி தான் ஃபர்ஸ்ட் லேயர் என்ன செய்யும் அப்படினா கவர் பண்ணி வச்சுக்கிறோம். அப்படினா அதுல என்ன கிடைக்கும்? எனக்கு ஆக்டாஹெட்ரல் வாய்ட்ஸ் வந்து கிடைக்கும். செகண்ட், so if the number of closed back spheres வந்து n ன்னு எடுத்துட்டா டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ் is equal to 2n. அப்படினா என்ன சார்? எனக்கு புரியல சார். அப்படினா ஃபார் எக்ஸாம்பிள் 100 ஸ்பியர்ஸ் இருக்குன்னா எனக்கு எத்தனை டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ் இருக்கும்னா 200 இருக்கும். அதே இது இங்க வாங்க 100 ஸ்பியர்ஸ் இருக்கு அப்படின்னா ஆக்டாஹெட்ரல் வாய்ட்ஸ்க்கு எவ்வளவு தான் இருக்கும்? 100 தான் இருக்கும். வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஒன் வாட். இதான் ரெண்டாவது பாயிண்ட். ரைட்டா? மூணாவது பாயிண்ட் 4 ஸ்பியர்ஸ் கிடைக்கும்னு சொல்லிருந்தோம். 3 in the lower layer and 1 in the above layer. இங்க 6 ஸ்பியர்ஸ் இருக்கும்னு சொல்லிருந்தோம். 3 in the lower layer and 3 in the upper layer. அடுத்து fourth பாயிண்ட், சென்டர்ஸ் ஆஃப் these 4 ஸ்பியர்ஸ். இந்த ஸ்பியர்ஸ்ல இருக்கக்கூடிய சென்டர்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? ஒரு டெட்ராஹெட்ரன் கிடைக்கும். அதே இது சென்டர்ஸ் ஆஃப் தி 6 ஸ்பியர்ஸ்
எல்லா 6 ஸ்பியர்ஸோட சென்டரை ஜாயின் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், ஒரு ஆக்டாஹெட்ரான் கிடைக்கும். அதையும் அண்டர்ஸ்டுட் த டிஃபரன்ஸ். மறுபடியும் ஒரு டைம் சொல்லிடுறேன். செகண்ட் லேயர்ல இருக்கக்கூடிய ஸ்பியர் வந்து அப்படியே ஃபர்ஸ்ட் லேயர் என்ன இருக்கும் கவர் பண்ணி இருந்தா டெட்ராஹெட்ரல். அதே இது செகண்ட் லேயர் பார்ஷியலா ஃபர்ஸ்ட் லேயரை கவர் பண்ணி இருந்தா அது ஆக்டாஹெட்ரல். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரியுதா? செகண்ட் பாயிண்ட் 100 ஸ்பியர் இருக்குன்னா டெட்ராஹெட்ரல் 200 இருக்கும். 100 ஸ்பியர் இருக்குன்னா டெட்ராஹெட்ரல் 100 தான் இருக்கும். தேர்ட் பாயிண்ட் 4 ஸ்பியர்ஸ் இருக்கும், 3 லோயர் லேயர் 1 அபோவ் லேயர். இங்க 6 ஸ்பியர்ஸ் இருக்கும், 3 லோயர் லேயர் 3 அபோவ் லேயர். ஃபோர்த் பாயிண்ட் சென்டர்ஸ் ஆஃப் தி 4 ஸ்பியர்ஸ், 4 ஸ்பியர்ஸோட சென்டரை ஜாயின் பண்ணா டெட்ராஹெட்ரான் கிடைக்கும். அங்க 6 ஸ்பியர்ஸோட சென்டரை ஜாயின் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், ஆக்டாஹெட்ரான் கிடைக்கும். ஸோ பேஜ் நம்பர் 190ல ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் சொல்லியிருப்பேன், டிஃபரன்ஸ் பிட்வீன் டெட்ராஹெட்ரல் அண்ட் ஆக்டாஹெட்ரல் வாய்ட்ஸ். ஸோ அதே 190ல செகண்ட் கொஸ்டின், டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹெக்ஸாகோனல் க்ளோஸ் பேக்கிங் அண்ட் cubic close packing. Very important question. Hexagonal as well as cubic close packing. So 191ல ஒரு டயக்ராம் இருக்கும். 191 பேஜ் ஃபுல்லாவே டயக்ராமா தான் இருக்கும். அதை நான் டாப்ல வந்து நான் இன்சர்ட் பண்றேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லைனா புக் இருந்துச்சுன்னா புக்ல பார்த்துக்கோங்க. ஸோ ஹெக்ஸாகோனல் க்ளோஸ் பேக்கிங்ல ஏபிஏ அரேஞ்ச் பண்ணி எழுதியிருப்பாங்க. அப்படி அது என்ன சார் ஏபிஏ அரேஞ்ச் பண்ண? 191ல டாப்ல பார்த்தாலும் சரி, போன்ல பார்த்தாலும் சரி, நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் லேயரை ஏன்னு எடுத்திருக்காங்களான்னு பாருங்க. செகண்ட் லேயர் டிஃபரெண்டா இருக்கு, பின்னு எடுத்திருக்காங்க. தேர்ட் லேயர் அகைன் எதுக்கு சிமிலரா இருக்கு, ஃபர்ஸ்ட் லேயருக்கு சிமிலரா இருக்கு. அதனால தான் ஏபிஏ அரேஞ்ச்மெண்ட். அப்போ ஹெக்ஸாகோனல் டயக்ராம்ல 191ல ரைட் சைடு டாப்ல உள்ள ஃபர்ஸ்ட் டயக்ராம்ல ஏன்னு ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் பின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஏன் மூணாவது ஏன்னு இருக்குன்னா தேர்ட்ல இருக்கக்கூடிய லேயர் எதுக்கு அப்படியே ரிசம்பிளா இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய லேயருக்கு ரிசம்பிளா இருக்கு. ஸோ ஹெக்ஸாகோனல் க்ளோஸ் பேக்கிங் நான் ஏபிஏ அரேஞ்ச்மெண்ட். அதே அதுக்கு கீழே உள்ள டயக்ராம் பாருங்க, கியூபிக் க்ளோஸ் பேக்கிங் அரேஞ்ச்மெண்ட்ல ஏ அப்படின்னு ஒரு லேயர் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு அடுத்த லேயர் பின்னு இருக்கும், அதுக்கு அடுத்த லேயர் சின்னு இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் லேயருக்கு எது சிமிலரா இல்லைன்னா செகண்ட் லேயர் சிமிலரா இல்லை, ஸோ நான் டிஃபரெண்ட் நேம் கொடுக்கணும், பின்னு கொடுத்துக்கிறேன். தேர்ட் லேயர் எதுக்கு சிமிலரா இல்லை, ஃபர்ஸ்ட் லேயருக்கும் சிமிலரா இல்லை, செகண்ட் லேயருக்கும் சிமிலரா இல்லை, ஸோ அதனால தேர்ட் லேயரை சீன் கொடுத்துருக்கேன். ஃபோர்த் லேயர் அகைன் எதுக்கு சிமிலரா இருக்கு, ஃபர்ஸ்ட் லேயருக்கு சிமிலரா இருக்கு, ஸோ அப்போ ஃபோர்த் லேயரை நான் என்னன்னு கொடுக்கணும், ஏன்னு கொடுக்கணும். அதனால தான் இது என்ன அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னா ஏபிசி அரேஞ்ச்மெண்ட். இது ஏபி அரேஞ்ச்மெண்ட். 191ல இருக்கக்கூடிய டயக்ராமை வச்சு தான் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது புரியுதா? ஏபி அரேஞ்ச்மெண்ட்னா தேர்ட் லேயர் இஸ் சிமிலர் டு ஃபர்ஸ்ட் லேயர். ஏபிசி அரேஞ்ச்மெண்ட்னா தேர்ட் லேயர் இஸ் டஸ் நாட் சிமிலர் டு ஃபர்ஸ்ட் லேயர். அப்போ எந்த லேயர், ஃபோர்த் லேயர் ஃபர்ஸ்ட் லேயருக்கு சிமிலரா இருக்கும். அதான் செகண்ட் பாயிண்ட் பாருங்க. செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஸ்பியர்ஸ் இன் தேர்ட் லேயர் எக்ஸாக்ட்லி ரிசம்பிள்ஸ் ஃபர்ஸ்ட் லேயர். அதனால தான் தேர்ட் லேயருக்கு ஏன்னு எடுத்தான்னா ஃபர்ஸ்ட் லேயர், ஏன் ஏன்னு எடுத்துருக்கேன், ஃபர்ஸ்ட் லேயர் ஏ, அதனால தேர்ட் லேயர் ஏ. இங்க தேர்ட் லேயர் சி, ஃபர்ஸ்ட் லேயர் ஏ, அப்போ என்ன கிடையாது, தேர்ட் லேயர் டஸ் நாட் ரிசம்பிள் ஃபர்ஸ்ட் லேயர். செகண்ட் பாயிண்ட் ஓகே தானே. தேர்ட் பாயிண்ட் பேஸ்ட் ஆன் என்ன பேக்கிங், இது ஹெக்ஸாகோனல் கியூபிக் க்ளோஸ் பேக்கிங்னா இங்க என்ன யூனிட், பேஸ்ட் ஆன் ஹெக்ஸாகோனல் யூனிட் செல். இங்க பேஸ்ட் ஆன் என்ன யூனிட் செல், ஃபேஸ் யூனிட் செல். ஏன்னா இது என்னது கியூபிக் க்ளோஸ் பேக்கிங்னால பேஸ்ட் ஆன் ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக் யூனிட் செல். ஃபோர்த் பாயிண்ட், இங்க என்ன வாய்ட்ஸ் இருக்கும், டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ் இருக்கும். அங்க என்ன வாய்ட்ஸ் இருக்கும், ஆக்டாஹெட்ரல் வாய்ட்ஸ் இருக்கும். அப்ப டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ் ஆஃப் தி செகண்ட் லேயர். டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ்னா இப்பதான் முந்தின क्वेश्चनல பார்த்தோம், டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ் வந்து என்ன ஆகும், செகண்ட் லேயர் கம்ப்ளீட்டா என்ன பண்ணிருக்கும், கவர் ஆயிருக்கும். இதான் ஃபோர்த் பாயிண்ட். இதே இது ஆக்டாஹெட்ரல் வாய்ட்ஸ்ல வந்து என்ன இருக்காது, செகண்ட் லேயர் வந்து கம்ப்ளீட்டா கவர் ஆயிருக்காது. இப்போ போன क्वेश्चन பார்த்தோம்ல டெட்ராஹெட்ரல் அண்ட் ஆக்டாஹெட்ரல் வாய்ட்ஸ்ல, சோ அப்ப என்ன இருக்கும் அப்படின்னா பார்ஷியலா தான் கவர் ஆயிருக்கும். அதான் ஃபோர்த் பாயிண்ட். சோ அகைன் summarizing the all 4 points எல்லாம் கவனிச்சுக்கோங்க. ஹெக்ஸாகோனல் க்ளோஸ் பேக்கிங்னா ஏபி அரேஞ்ச்மெண்ட், அங்க ஏபிசி அரேஞ்ச்மெண்ட். அப்ப ஏபினா தேர்ட் லேயர் ரிசம்பிள்ஸ் ஃபர்ஸ்ட் லேயர், அங்க தேர்ட் லேயர் டஸ் நாட் ரிசம்பிள் ஃபர்ஸ்ட் லேயர். இங்க ஹெக்ஸாகோனல் க்ளோஸ் பேக்கிங் அப்ப என்ன யூனிட்ஸ் எல்லாம் இருக்கும், ஹெக்ஸாகோனல் யூனிட் செல். கியூபிக் க்ளோஸ் பேக்கிங்னா என்ன யூனிட்ஸ் எல்லாம் இருக்கும், ஃபேஸ் சென்டர்ட் யூனிட் செல். ஃபோர்த் பாயிண்ட், டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ் ஆஃப் தி செகண்ட் லேயர். டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ்னால என்னதான் fully covered, அதான் exactly covered by spheres of the third layer. இங்க octahedral voids are partially covered by the spheres of the third layer. Have you all understood? We'll be seeing remaining in the next class. Okay, thank you.